மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதை தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ வழக்கு பதிவு செய்யவில்லை. ஒன்றிய அரசு மெத்தன போக்கோடு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு காவல்துறை பதிவு செய்து அந்த வழக்கை சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்காக நடத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதை காவல்துறையினரும் தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் மோடி அரசும் மறுக்கின்றன. இது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு செய்கின்ற இழைக்கப்படுகின்ற பெரும் துரோகம். பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மறுக்கின்ற சிங்கள ராணுவத்தையோ சிங்கள அரசையோ கண்டிக்காத அல்லது துப்பில்லாத ஒன்றிய அரசு மோடி அரசு சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற போது தமிழ்நாட்டு மீனவனுக்கு சுதந்திரம் எங்கே என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் நாட்டு மீனவன் கடற்பகுதியில் மீன்பிடிக்க உரிமை இல்லை என்று சொன்னால் சிங்களவருடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமுர பர்னிச்சர் உள்ளிட்ட சிங்கள அரசுக்கு அல்லது சிங்கள நாட்டு முதலாளிக்கு சொந்தமான எந்த நிறுவனமும் இனி தமிழ்நாட்டில் வணிகம் நடத்த முடியாது. எங்கள் மீனவனை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். குஜராத் மீனவன் பாதிக்கப்பட்டாலோ அல்லது மகாராஷ்டிரா மீனவன் பாதிக்கப்பட்டாலோ மோடி அவர்கள் தம்முடைய ட்விட்டரில் கருத்து தெரிவிக்கிறார், எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அந்த நாட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு கண்டிக்கிறார், கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் படுகொலை செய்கிற போது மோடி வாய் திறக்காமல் மௌனித்திருப்பது ஏற்க முடியாது. அதை உண்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இதற்கான முடிவை எடுக்க வேண்டும். போராட்டம் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டு காவல்துறையினரே உரிமைக்கு எதிரானது. சர்வதேச மன்றமும் உரிமை